அனைவருக்கும் வணக்கம். நம்ம அந்நியார் பற்றி ஒரு வீடியோ இதுவரையுமே வெளியே வராமலே இருக்குது. அது நெல்லை கண்ணன் ஐயா அவர்கள் தெளிவாக பல ஆண்டுக்கு முன்னே பேசியிருக்காரு. நினச்சி நம்ம ஜெயலலிதா அம்மையாரையும் பிரேமலதா அந்நியாரையும் கம்பேர் பண்ணி பேசியிருக்காரு. நல்லா அவர்கள் நல்ல ஆற்றலுடையவர்கள். அந்நியார் பல பிரச்சனைகளை எதாக இருந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய சக்தி அவர்கள்கிட்ட இருக்குது. இவங்க மாதிரி இருக்கிறவங்க தான் நாட்டுக்கு தலைவராக வந்தால் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசியிருக்காரு. அது இந்த வீடியோ பார்த்தோம்னா இதுவரையுமே வெளியே வரல. ஏன்னா நல்லவர்களை பற்றி சொல்லும் போது அந்த வீடியோ, அதுவும் நம்ம கேப்டனுடைய பற்றி சொல்லும் போது வீடியோக்கள் நல்லா பேசினா வெளியே விடுறதில்லை. அது என்னன்னு தெரியல. அவர் காந்தியடிகள் மாதிரி மக்கள் மீது நல்ல அன்பு கொண்டவர். நாட்டுக்காக மக்கள் மீது ரொம்ப அபிப்பிராயம் உள்ளவர். நாட்டு மீதும் பற்று கொண்டவர். அவர் எந்த கட்சியை சார்ந்துமே அவர் கிடையாது. அவர் பொதுப்படியாக நம்மளுடைய கேப்டன் பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. கணிச்சு நம்மளுடைய அந்நியர் பற்றி அழகாக தெளிவாக சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோ இப்போ நாங்கள் போடுறோம், கேளுங்க. அந்த நண்பர் சொல்லுகிறார், தலைவர் அண்ணியின் பேச்சை கேட்கிறார். எனக்கு புரியவில்லை. அண்ணியின் பேச்சை கேட்டால் என்ன தவறு? ஒரு ஒழுக்கமான கணவன் தன் மனைவியினுடைய ஆலோசனையை பெற வேண்டும் என்று தமிழின் மிகப்பெரிய அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள், வள்ளுவர் உட்பட. அதுலயும் அவருடைய துணைவியார் மிக அறிவுடையவராக இருக்கிறார். நான் லேசிலே யாரையும் பாராட்ட மாட்டேன் என்று உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்களுக்கு தெரியும். ஆனால் அவருடைய பரப்புரைகளை நான் தொலைக்காட்சிகளிலே பார்க்கிற பொழுது நம்முடைய முதலமைச்சர் கூட யாரோ எழுதி வைத்து படித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுதுதான் ஒரு கூட்டத்திலே சொன்னேன், ஜெயலலிதா செய்வது படிப்புரை, பிரேமலதா செய்வதுதான் பரப்புரை. ஒவ்வொரு தொகுதி குறித்தும் தெரிந்து வைத்திருக்கிறார். எனக்கு இன்னொன்று பிடிக்கும். ரொம்ப அப்படி இப்படி என்றெல்லாம் அலங்காரம் பண்ணாம நேரடியாக மக்களிடம் பேசுவதான் எனக்கு பிடிக்கும். நான் அப்படி பேசுகிறவன். எனக்கு பின்னால் நான் என் மனதிற்குள்ளே நினைத்துக் கொண்டது என்னுடைய வாரிசு தான் பிரேமலதா என்று நினைத்தேன். சாதாரணமாக ரொம்ப அதுவும் அந்த கார்ல நின்றுட்டு இயல்பா அச்சம் இல்லாமல், திராவிட இயக்கங்கள் ரெண்டும் ஒன்றும் நல்ல இயக்கங்கள் இல்லை, ஆனால் அச்சம் இல்லாமல் ஒரு பெண். நான் பாரதியின் வழி வந்தவன். அச்சமில்லாத பெண்கள் எங்கேயெல்லாம் தோன்றுகிறார்களோ அவரை ஆதரிப்பதற்கே பிறந்தவன். அது நேற்றே நான் திருச்சியில சந்திக்கிற பொழுது விஜயகாந்தோடமே சொன்னேன். அவர் ஒரு மகளிர் நலத்துறை மந்திரியாக்க வேண்டும் பிரேமலதாவை. என்ன அறிவு மாற்றம் இருக்கிறது என்றான். எல்லாரும் இந்த வீடியோவை கேட்டிருப்பீங்க. இது எப்படின்னு பார்த்தோம்னா, உண்மையை சொன்னால் இந்த வீடியோ வெளியே விடுறதில்லை மீடியாக்கள். ஏன் விடுறதில்லை? நாட்டுக்கு நல்லது பண்ணுறவங்கள, அதுவும் நம்ம கேப்டன் தேமுதிகவிலிருந்து நம்மளுடைய அந்நியாரும் கேப்டனையும் பற்றி அழகாக தெளிவாக முன்கூட்டியே கணித்து எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காம அவர்கள் பேசியிருக்கிறார். அதை வெளியே விடுறதில்லை. ஏன்னா அது உங்களுடைய நோக்கம் என்னன்னா, இவங்க வளரக்கூடாது, இவங்க ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்களாம் இருக்கீங்க. எதனால் அப்படி பண்ணுறீங்கன்னு தெரியல. ஏன்னா இதனால் யார் பாதிப்படைகிறது அப்படின்னு பார்த்தா மக்கள் தான், பொதுமக்கள் தான் பாதிப்படைகிறாங்க. நீங்களாம் நல்ல கருத்து, நல்ல தலைவர்கள் எடுத்து சொல்கிறதெல்லாம் முன்னாடி எடுத்து வச்சிங்கன்னா பொதுமக்கள், அதாவது எல்லா பிரச்சனைகளுமே தீரும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், மற்ற பொருட்கள்லாம் குறைவான விலையில் கிடைக்கும். எல்லாமே நல்லா திங்க் பண்ணுங்க. அவர் நல்ல கண்ணன் ஐயா அவர்கள் அப்பயே சூப்பராக பேசியிருக்காரு. நம்ம கேப்டன் பற்றி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதுவும் ஆட்சியில் இருக்கும்போதே அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் இருந்திருக்காங்க, கண்ணன் இருந்திருக்காங்க. அவங்க இருக்கும்போதே அவர் இந்த வீடியோ வெளியிட்டிருக்காரு. அதுவும் பல ஆண்டுகளுக்கு முன்னே பேசியிருக்காரு கணிச்சு அந்நியாரை பற்றி. அதனால் இப்போ தான் வெளியே வந்திருக்கு. இது மாதிரி நிறைய தலைவர்கள்லாம் பேசியிருப்பாங்க. இன்னும் எத்தனை வீடியோக்கள் இது மாதிரி வெளியே வராமல் இருக்குதுன்னு தெரியல. நம்மளுக்கு கிடைச்சா ஒன்றும் நம்மளுடைய அந்நியார் பற்றியும் கேப்டன் பற்றியும் சொல்லுவோம். நன்றி, வணக்கம். நெல்லை கண்ணன் ஐயா அவர்களுக்கும், அவருக்கு நம்மோடு இல்லை என்றாலும் அவருக்கும் நன்றி, வணக்கம்.